இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு மட்டும் வாய் இருந்துட்டா போதுங்க, கண்டிப்பா என்ன விட்டுடுங்களா சாமின்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். பாத்தீங்கன்னா ப்ரௌனில டிஃப்ரெண்டான ப்ரௌனிஸ் எல்லாம் இருக்கு. சாக்கோ ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, ராகி ப்ரௌனி, நட்ஸ் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குனாஃபா ப்ரௌனி தாங்க ரெடி பண்ண போறோம். அதுக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு சேமியா ஆட் பண்ணி பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுல பிஸ்தாச்சோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மில்க் மேடும் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கூலாக விட்டுறலாம். ராகி ப்ரௌனி தாங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரௌனி எடுத்து நம்ம கூலாக விட்ட குனாஃபாவை எடுத்து நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தின் லேயரா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு சாக்லேட் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி கனாஷ் ரெடி பண்ணி இது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் பாத்தீங்கன்னா மேல டாப்பிங்க்கு கொஞ்சமா பிஸ்தாவை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பிஸ்தாவை கிரஷ் பண்ணி மேல ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். அதனால பிஸ்தா தம்பிக்கு பிடிக்காது. ஒன் சைடு மட்டும் பிஸ்தா ஆட் பண்ணிட்டு சாக்லேட்லயே அப்படியே விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க சூப்பரான வீட்லயே ப்ரௌனி குனாஃபா ரெடிங்க. இந்த குனாஃபா ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணி பாத்திரலாங்க. கீழே ப்ரௌனி பாத்தீங்கன்னா நல்லா பஜ்ஜியாவும், நடுவுல நல்ல மொறு மொறுனும், மேல நல்ல சாக்லேட் ஏறும். அதுக்கு மேல் லேயர்ல நமக்கு பிஸ்தாவுமே நல்ல சூப்பர் டேஸ்டியாவே இருந்ததுங்க. டேஸ்ட்டுமே நல்ல டிஃப்ரெண்டாவே. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.